கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆக போகுது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு எதை ஓபன் பண்ணாலும் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் போய் சந்திச்சிருக்கணும். விஜய் இன்னும் கரூருக்கு போகல. எந்த அரசியல் கட்சி தலைவராவது பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் சந்திக்காம இருந்திருக்காங்களா? கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கு, யாராவது இப்படி பண்ணுவாங்களா? கரூருக்கு விஜய் போயிருக்கணும். போகாத மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி தொடர்ச்சியா நாம தான் பேசி புலம்பிட்டு இருக்கோம். ஆனா களத்துல நடக்கிறதே வேறையா இருக்கு. பணத்தை வச்சு அரசியல் பண்றாங்க, பணத்தை வச்சு அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற பல விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாமளே சில விஷயங்களை பார்த்திருக்கோம். ஆனா இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுல்ல. பணத்தை வச்சு அரசியல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால செத்தவன் குடும்பத்தை வச்சு அரசியல் பண்ணாதானே லாபம் இருக்கும். அதுதான் இங்க நடக்குது. அதுதான் பார்க்க முடியுது. சம்பவம் நடந்து 2 மணி நேரத்துல ஒரு போஸ்ட் போட்டாச்சு ட்விட்டர்ல. அப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இதயம் நொறுங்கி போய் ஒரு வீடியோ போட்டாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்ல 20 லட்சம் நிவாரணம் அறிவிச்சாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்ல வீடியோ கால் பேசியாச்சு. அப்புறம் அந்த 20 லட்சத்தை வங்கி கணக்குல டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. இப்ப எந்த பாக்ஸ் ஃபில் பண்ணாம இருக்கு அப்படின்னு யோசிச்சா, பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சந்திக்கல. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? மகாபலிபுரத்துல பங்களா புக் பண்ணி 50 ரூம் புக் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களை அங்க வர வச்சாச்சு. இப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தனியறை, அந்த தனியறையில தனித்தனியா ஒவ்வொரு குடும்பமா தலைவர் சந்திப்பாரு. சந்திச்சு பேசி முடிச்சு மனம் உடைஞ்சு இதயம் நொறுங்கி கண் கலங்கி குடும்பத்துல ஒருத்தரா என்ன உங்க குடும்பத்தோட ஒரு பையனா எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க இந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவாரு. இதுதான் நடக்கும். இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் எல்லா மீடியாக்களையும் எல்லா சோசியல் மீடியாலையும் வீடியோ வரும். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மகாபலிபுரத்துக்கு தலைவரை சந்திச்ச குடும்பங்கள் எல்லாம் பைட்டு கொடுப்பாங்க. முன்னாடியே நாம ஏன் இதை பேசினாங்கன்னு சொல்லுவோம். நமக்கு தெரியும் என்ன பேசுவாங்க, என்ன பதில் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி 2 நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்ப்போம். நான் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வேற வழியே இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட மக்களை, இந்த விக்டிமான மக்களை தான் திட்ட போறோம். வேற என்ன வழி? அவங்க இப்படி பார்த்துன்னு சொன்னாரு, இவ்வளவு அழுதாரு, இவ்வளவு உடஞ்சு போனாருன்னு சொல்லும் போது நம்ம வேற வழி இல்லாம யாரை திட்டுவோம்? உன் பிள்ளைய பறி கொடுத்துட்டு நீ இப்படி இருக்கியா, நீ முட்டாளா இருக்கியே, முட்டாள்தனமா இருக்கியன்னு அவங்களதான் திட்டுவோம். ஆனா அவங்கதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. Simply waste.